ராம் நாராயண ராம். ஒவ்வொருவரும் தங்கள் மதத்திற்கேற்ப கேருவா உடை, திலகம், மாலை, ஆடை போன்றவற்றை அணிந்து எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நான் மீனை பிடித்து கயிறு தளர விட்டு விடுகிறேன். மீன் பிடிபட்டவுடன் அது என்ன செய்கிறது? முழு உயிருடனும் தப்பி ஓடுகிறது. அங்குமிங்கும் ஓடிய பிறகு இறுதியில் தளர்ந்து விடுகிறது. அப்போது அதை எடுத்து விடுகிறார்கள். அதனால்தான் நான் கயிறு தளர விட்டு விடுகிறேன். காமம், கோபம் எவ்வளவு வந்தாலும், யார் எங்கே போக வேண்டுமென்றாலும் செல்லட்டும். சரியான நேரத்தில் அவர்களை பிடித்து விடலாம். மனச்சஞ்சலத்தோ மனதை செலுத்த முடியாமையோ எதுவாக இருந்தாலும் அவை எங்கு செல்ல போகிறது? சரியான நேரத்திலே செயல்படுவதே நல்லது. எங்கு சென்றாலும் நிர்வாணமாக சென்று கொள்ள முடியாது. உடை அணியாமல் எங்காவது செல்வதை யாரும் நினைக்க முடியாது. பலர் கவனிக்கிறார்கள், அவர் மந்திரம் எடுத்திருக்கிறார், ஆனால் என்ன செய்கிறார், செய்கிறாரா இல்லையா என்று. சிலர் கேட்கிறார்கள், எப்படிப்பட்ட மந்திரம் இது? இதற்கு எந்த விதமான நியமமும் இல்லையா என. அதனால் நியமப்படி சரியான நேரத்தில் ஜெபம் செய்யும் பழக்கத்தை உருவாக்குவது நல்லது. ஜெபம் செய்யாவிட்டாலும் எந்த சிக்கலும் இல்லை. ஏனென்றால் இந்த மந்திரம் ஒரு விதை போன்றது. எதை செய்தாலும் அது சரியான நேரத்தில் முளைக்கும். சுற்றியுள்ள மக்களுடன் நல்ல ஒற்றுமையாக இருக்க சில விதிகளை பின்பற்றுவது நல்லது. சாப்பிட விருப்பம் வந்தால் சாப்பிடலாம், குளிக்கலாம், எப்போது என்ன செய்ய வேண்டுமென்றும் வேண்டாமென்றும் இவை அனைத்தும் இதில் அடங்கியுள்ளது. எனவே உங்கள் சொற்கள் உங்கள் உடலை எல்லாவற்றையும் செய்யச் செய்கின்ற ஒரு அற்புதமான சக்தியாகும்.